எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒன்று கூடிட்டாங்க ஐயா, ஒன்று கூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் நிறையா பேர் ஷேர் மார்க்கெட்டில் கிராஷு வார்னிங் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ இதில் ஏதோ ஒரு சம்பவம் பெரிய லெவலில் ஏதோ லோட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது ஒரு அர்த்தம். நம்ம நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உள்ள ஒரு 2000 பாயிண்ட் கீழேயோ அல்லது 2000 பாயிண்ட் மேலேயோ உள்ள லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அமெரிக்கா கிராஷ் ஆகுதுன்னா எதுக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்போன்னு கூட ஏதாவது ஒரு குரூப் முடிவெடுக்கலாம் இல்லையா? அல்லது அங்கே பயந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அந்த பணத்தை அதே நாட்டில் ஏன் போடணும், வேறு நாட்டில் எமர்ஜிங் நாட்ஸில் போடலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா? ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால பெரிய ஆளுங்களில் அதுலேயும் குறிப்பாக மிக முக்கியமான ஆள் இந்த மைக்கேல் பர்ரி அப்படின்றவர். இவரை பற்றி சொல்லணுன்னா இவர் ஒரு காலத்தில் 2008 சமயங்களில் அமெரிக்கா தேவையில்லாமல் தகுதி இல்லாதவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் சப்ரைம் மார்டேஜ் வரப்போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சவங்களே இவர். ஸோ இவர் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கார் மார்க்கெட்டினுடைய கிராஷ் சம்மந்தமாக. ஸோ அந்த முக்கியமான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ மார்க்கெட்டில் லைவாக இருக்கக்கூடிய ஒரு 2 விஷயம் அப்படின்றத பேசிடலாம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோ ஆப் இப்போ சமீபத்தில் லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் மிக அருமையாக சம்பாரிச்சு கொடுத்த பங்குல இந்த க்ரோவும் ஒன்று. ஸோ இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 112 ரூபா ரேஞ்சிலிருந்து அவன் ட்ரேட் ஆகி இப்போ 150 ரூபா, ஆல்மோஸ்ட் 50% சம்பாரிச்சு கொடுத்த பங்குல இந்த க்ரோவும் ஒன்று. ஆனால் பாருங்க, இந்த டாப் 3ல் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த 0 தான் விட்டுருங்க. அவங்க தான் சொல்லிட்டாங்க, நாங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கெலாம் லிஸ்ட் ஆக மாட்டோம். அப்படி பார்க்கும்பொழுது நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, அப்புறம் இன்வெஸ்டர்களுக்காக சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி நிறைய சார்ஜஸ் போடணும், அப்படி இப்படின்லாம் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால 0 தான் விட்டுருங்க. இப்போ டாப் 3ல் இருக்கக்கூடிய ஆக்டிவ் யூசர்ஸ் அதிகமாக வச்சிருக்கிறதுல ஏஞ்சல் ஒன்று ஒருத்தர் இருக்காங்க, க்ரோ இருக்காங்க. இந்த க்ரோ ஆல்ரெடி 50% லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே சம்பாரிச்சு கொடுத்துட்டான். இந்த ஏஞ்சல் ஒன் எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னு பாருங்க. நல்ல மார்க்கெட் நல்லா இருந்தப்ப இவன்லாம் வெறும் 200-300 ரூபாயிலிருந்து 3000 வரைக்கும் போயிருக்கான். 10 டைம்ஸ், ஆல்மோஸ்ட் 2 to 3 இயர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ்ஸ் இன்கம் பெருசாக இருக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் இவன் ஆல்மோஸ்ட் வாலட்டிலிட்டியாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இப்போ பல ட்ரேடர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த ஏஞ்சல் ஒன்னை விடவும் அதிகமாக யூசர்ஸ், ஆக்டிவ் யூசர்ஸ் இப்போ க்ரோ வச்சிருக்கு. அப்போ இதனால் க்ரோவினுடைய ஷேர் ப்ரைஸ் எப்படியெல்லாம் இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எதிர்காலத்தில் ஏஞ்சல் ஒன் மாதிரியே இந்த பங்கு ஒரு க்ரோத்தில் இருக்குமா, அல்லது ஏஞ்சல் ஒன் இப்போதைக்கு அந்த ஹனிமூன் பீரியட்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் மார்க்கெட் நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டே இருந்தப்போ புல் மார்க்கெட்டில் நல்ல இவன் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பங்குகள் 200 ரூபாயிலிருந்து 2000 ரூபா போன பங்குகள்லாம் எத்தனையோ இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நியூஸ்கள் முடிஞ்சு புரோக்கிங் இண்டஸ்ட்ரீஸில் நியூஸ் கன்சால்டேட் ஆகிடுச்சு. அவங்களுடைய இன்கம் டெரிவேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஆனதுக்கப்புறமும் இவன் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறான். அப்போ இந்த க்ரோ அப்படின்ற இந்த ஷேர் ப்ரைஸ் இவனும் அதே மாதிரி ஏறுவதும் இறங்குவதுமாக இனி இருக்க போகிறானா, அல்லது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவானா அப்படின்றதான் இன்றைய கேள்வியாக பல ட்ரேடர்களுக்கு இருக்குது. ஆக மொத்தம் இந்த அடுத்தடுத்து, அதாவது நியூஸ்களை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் நியூஸ், சும்மா 1 வாரம் 2 வாரம் நியூஸ் இருக்குது, லாங் டேர்ம் நியூஸ்னு இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் சில ஸ்டாக்குகள் இறங்குவதும் ஏறுவதும் பயங்கரமாக வால்டிலிட்டியாக இருப்பானோ அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஷேர்களும் இருக்குது. அந்த ஷேர்களில் இந்த க்ரோ வந்துருமா, இனி இவனுடைய வாழ்க்கை வரலாறு ஏறிக்கிட்டே இருக்குமா, அல்லது இறங்கிக்கிட்டே இருக்குமா, அல்லது இறங்கி ஏறுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங் ஷேராக, ட்ரேடர்களின் சொர்க்கபுரியாக இந்த ஏஞ்சல் ஒன் ஷேர் மாதிரியே இந்த க்ரோ ஷேர் மாறுமா அப்படின்றதான் கேள்வி. அந்த கேள்விக்கு அடிப்படையாக என்ன தகவல் உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, நான் நியூஸ்களில் படிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி க்ரோவினுடைய ஆக்டிவ் யூசர்ஸ் அதிகமாக இருக்குது, அதுதான் டாப்பில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் தான். இந்த ஷேர் எதிர்காலத்தில் ட்ரேடர்களின் வாலட்டைல் ஷேராக ஒரு சொர்க்கபுரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ அடுத்த 2-3 வருஷத்துக்கு இந்த க்ரோ ஷேர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. நண்பர்களே, இன்னொரு மிக மிக முக்கியமான தகவல், அதாவது நம்மளுடைய நவம்பர் மாதத்தில் இந்த பெரிய ஆளுக, இந்த மைக்கேல் பர்ரி போன்றவர்கள் சொல்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த மைக்கேல் பர்ரி எல்லாம் என்ன சொல்கிறாப்புல, சில பேர் மொத்தமாக கும்பாதான், அவ்வளோதான், பூமாதேவி வாயை பழக்க போகிறா, எல்லாரும் உள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே 4 வருஷத்தை ஓட்டுன பல பேர் இருக்காங்க.
அந்த ராபர்ட் கியோஸ்கி அவர்கள் தான். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் இவர் வந்து 2008 கிராஷையே கண்டுபிடிச்சுவார். உலகத்தில் பல லட்சம் கோடி பணம் வீணா போன காரணத்தை கண்டுபிடிச்சி இப்படி ஆயிடும்னு கண்டுபிடிச்சவரில் இவர் ஒருத்தர். ஸோ இந்த மைக்கேல் பரி என்ன சொல்கிறாரு, ஆமாம் டெக் கம்பெனிஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவனுக்கு தேவையில்லாமல் ஏறி இருக்கானே, அது என்னைக்காவது ஒரு நாள் வெடிக்கும். ஆனால் நான் வந்து அப்படியே பெரிய அளவில் சடன் கிராஷ் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கல. அதுலேயும் மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலராக சொல்ல, இந்த டெக்னாலஜி கம்பெனிஸில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணிடுவோன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குது. மேபி ஸ்லோவாக, ரொம்ப ஸ்லோவாக அதில் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும், ஒரே அடியாக வராது அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு பண்ணியிருக்கார். ஸோ இவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் உலக அளவில் பெரிய கிராஷ் வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சவர். இப்போ பெரிய அளவில் அப்படி கிராஷ்னாலும் குறிப்பாக டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் மெதுவாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏதோ ஒரு வேலை நடக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சி இவர் ஆல்ரெடி அதை அனுபவிச்சிட்டார். இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் இறங்கிருமோ அப்படின்ற மாதிரி நினச்சி சில டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் ப்ளஸில் இருக்கார். ஸோ இருக்குங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் உலக அளவில் ஷேர் மார்க்கெட்டில் நடக்க இருக்குது. அது அடுத்த வருஷம் நியூ இயர்க்கில் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. இவரேவும் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இருக்கும் டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. அதில் அமெரிக்கா கீழே விழுந்தால் நம்மளையும் கீழே இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் அமெரிக்காவில் வந்து இவர் நினைக்கிற மாதிரி டெக்னாலஜி ஸ்டாக்ஸை மட்டும் விற்றுட்டு அந்த பணத்தை என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கல, சரி இந்தியாவில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம், அதில் ரொம்பவுமே சீப்பாக கிடக்கு பல பங்குகள் அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா யூ ஆர் வெல்கம். ஆக மொத்தம் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போது. நம்மளுடைய நிஃப்டியை வந்து புதுசாக 2000-3000 பாயிண்ட் மேலே ஏற்றி வச்சு அழகு பார்க்க போகிறாங்களா அல்லது கீழே அமெரிக்காவோட சேர்த்து கீழே இறக்கி விட போகிறாங்களா அப்படின்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆக மொத்தம் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைங்க எல்லாம் ஒன்று கூடிட்டு ஒரு மாதிரி கிராஷு வார்னிங் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சமயத்தில் நம்ம இந்தியாவை பற்றி பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் என்பது அடுத்தடுத்த மாதங்களில் இருக்குது. ஸோ இதே மாதிரி பெரிய சம்பவம் வரக்கூடிய நியூஸ் வரணும் அப்படின்னா நம்ம சைடு பாசிட்டிவ் வரணும்னா இந்த எஃப்ஐஸ் வந்து நம்ம நாட்டில் அதிகமாக பணம் போடணும். இப்போ அவங்களுடைய நாடி துடிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சே உன்னை போய் நான் பார்க்க வந்தேனே அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய தகவல் இருக்குது. இப்போ பாதி மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த நவம்பர் மாதத்தில் 13,000 கோடிக்கு விற்று தான் வச்சுருக்காங்க. போன மாதத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு வேளை பையிங் சைடு வருவாங்களோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் அந்த மாதத்தில் கடைசியில் க்ளோசிங்கில் 2346 கோடி விற்று தான் வச்சுருந்தாங்க. உன்னைய போய் ஏதோ நான் பார்க்க வந்தேன் பாருப்பா, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுன்ற மாதிரி இந்த எஃப்ஐஸ் வந்து ஒரு மகிழ்ச்சியை 4 மாதமாக கொண்டு வரல, இனி 5வது மாதமாக மட்டும் உங்களுக்கு கொண்டு வரணுமா அப்படின்ற மாதிரி 13,650 கோடி இன்னும் மைனஸாக இருக்குது. ஸோ இந்த மைக்கேல் பரி அவர்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் கும்பா நடந்து எல்லாரும் பயத்தில் விற்றுட்டு ஒருவேளை அந்த பணம் மிச்சமாக இருக்கிற பணத்தை என்ன பண்ணுன்னு தெரியலனா எழுதுங்க, ஓட்டேரி நரி பேரில் எழுதுங்கன்னு கொண்டு வந்து இந்திய மார்க்கெட்டில் போட்டாங்கன்னா நம்மளுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி ரொம்பவுமே அதிகமாக கிடைக்கும். இன்றைய தேதியில் முக்கியமான செய்திகள் இவ்வளோ தாங்க நண்பர்களே கிடைச்சிது. நன்றி, வணக்கம்.